ஹாய், இன்றைக்கி ஒரு சின்ன மார்னிங் ரொட்டீன். மார்னிங் சொல்ல முடியாது, ஒரு மிட் மார்னிங் ரொட்டீன்னு சொல்லலாம். ஸோ தம்பியை இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால லீவ் போட வச்சுட்டேன். அவனை தூங்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டு தான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள், டிவி ரிமோட் எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்கும். எத்தனை ரிமோட் நான் வாங்கிட்டு அது எல்லாம் இவன் தூக்கி தூக்கி போட்டு உடச்சிருவான். இந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் ஹாரத்துக்கு அந்த ரிமோட் மேலே மட்டும் என்ன கண்ணும் தெரியல. நானும் எடுத்து மேலெல்லாம் வைப்பேன், பட் ஆனால் அது உடச்சி போட்டுருவான். அது இப்பயும் அவன் கீழே எல்லாம் வீசின பொருள்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சிட்டேன். எப்படியும் பொம்மைலாம் மறுபடியும் அவன் எழுந்து வந்து மறுபடியும் எடுப்பான். எதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாலில் நவுத்தி மட்டும் வச்சுட்டேன். அதெல்லாம் மீதி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நமக்கு என்னைக்காக ஒரு நாள் ஒரு ஃபுட்டு வந்து கிரேவிங்காக இருக்கும். கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி ஃபுட்டாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான். இன்றைக்கி அந்த நூடுல்ஸ் மேகி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதுவே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்டா என்ன அப்படின்னு யோசித்து நான் எப்பயும் பண்ணுற ஒரு சோயா பன்னீர் நூடுல்ஸ் தான் இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றது இந்த விலாகில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் நூடுல்ஸ் என்னமோ 2 நிமிஷம் தான் போட்டிருந்துச்சு. ஆனால் எனக்கு செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரி வேலைத்தனம்லாம் பண்ணிட்டேன். அது இதுன்னு பொருள்லாம் எடுத்து நவுத்தும் போது ஒரு கிளாஸ் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த தூள்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா மடித்து ஒரு கவரில் போட்டுருவேன். இந்த கிளாஸ் தூளுமே வந்து ஒரு நார்மல் ஒரு கவர், பிளாஸ்டிக் கவர் எதாவது இருக்குல்ல, அதில் வந்து போட்டு வச்சுருவேன். ஏன்னா நம்ம குப்பை கொட்டும் போது அவங்கள்ட்ட தனியாக கொடுத்தோம்னா அவங்க வச்சுப்பாங்க. இல்லைன்னா கையில் கால்லலாம் குத்தும் இல்லையா. ஸோ நான் இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணுவேன் ஏதாவது கிளாஸ் எது உடஞ்சிருச்சுன்னா. அண்ட் சோயா வந்து நான் 10 ருபீஸ் பேக்கெட் இருக்குது இல்லையா, அதுதான் வாங்கிக்குவேன். அதுவே போதும், 100 கிராம் இருக்கும். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அண்ட் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி தான் நான் டிஸ்போஸ் பண்ணி வச்சுருவேங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃபாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் அதனால. அண்ட் இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக என்கிட்ட பன்னீர் இருந்துச்சு. ஸோ அதுவும் இதிலே மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பன்னீர் க்யூப்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, லைட்டாக எண்ணெய், புளிப்புக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை எடுத்து போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அண்ட் ஊற வச்சுருக்க சோயாபீன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுவும் அது கூடயே சேர்த்து நல்லா நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இது ஆக்சுவலி நம்ம பிளெயின் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டெப்பை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் அப்பளம் பொரிச்ச எண்ணெய் அதில் இருந்ததுனால நான் அதில் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இது ஃப்ரை பண்ணாமல் அப்படியே சாட்டே பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டேன் நான் நூடுல்ஸ்க்காக. அதுலேயும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மேகி மசாலா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அந்த கேப்பில் இதையும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அண்ட் மேகி மசாலாவும் சேர்த்துட்டு மேகியெல்லாம் சேர்த்துட்டு மேகி ஓரளவுக்கு ஒரு 70% நல்லா வெந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீர், சோயா ரெண்டுத்தையும் இதுலேயே மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் இதுக்குள்ளேயே இறங்கும். அதனால் கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் இருக்கும். கடைசியாக சீசனிங்காக ஒரேகானோ இருந்துச்சு, அது மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுட சுட எடுத்து சர்வ் பண்ணோம்னா செம்மையாக இருக்கும். நமக்கு மேகி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சோயாபீன் பன்னீரை ஃப்ரை பண்ணி கூட தனியாக நம்ம சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.